கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு ஆகஸ்ட் 24ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைக்கான வசனம் யாத்திராகமம் 34வது அதிகாரம் 6வது வசனம். கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன். இங்கு கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி அவரே சொல்வதாக எழுதப்பட்டிருக்கிறது. 2 தடவை கர்த்தர் கர்த்தர் என்று சொல்லி அவர் எப்படிப்பட்டவராம்? நம்முடைய தேவன் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவரா? இரக்கமுள்ள தேவன். அவர் எப்படி, அவருடைய இரக்கத்திற்கு என்ன ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா பாருங்க, அடுத்த வசனத்தில் 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர். அவர் எவ்வளவு தலைமுறைகளுக்கு இரக்கம் காக்கிறவராம்? 1000 தலைமுறைகளுக்கு. வேதத்தில் பார்க்குறோம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்தில் ஆபிரகாம் காலம் முதல் தாவீது காலம் வரைக்கும் 14 தலைமுறைகள், தாவீது காலத்திலிருந்து பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனவர்களுடைய காலம் வரைக்கும் 14 தலைமுறைகள், அதற்கு பின்பு இயேசு மகாராஜாவின் காலம் வரைக்கும் 14 தலைமுறைகள் என்று சொல்லி 3 14 14 14 என்று பிரிக்கப்பட்டிருக்கிறது. அப்புறம் நீங்கள் யோசித்து பாருங்களேன், 1000 தலைமுறைனா எங்கே முடியுதுன்னு பாருங்களேன், நம்ம கணக்கே பண்ண முடியாது. அப்போ அவருடைய இரக்கங்கள் அது வரைக்கும் பாய்ந்து செல்லுது. ஒருத்தர் மாத்திரம் அவருடைய கட்டளைகளுக்கு கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்தா 1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் பாராட்டுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அவர் இரக்கமுள்ள தேவன், அதே நேரத்தில் கிருபை உள்ளவர் என்று பார்க்கின்றோம். கர்த்தர் கிருபை உள்ளவர். அவருடைய கிருபை எப்படி இருக்கிறது? எடுத்துக்காட்டாக சங்கீதம் 103 எழுதியிருக்கிறது அல்லவா, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயந்தவர்கள் மேலே அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்று சொல்லி. ஆமாம், இன்றைக்கும் நம்ம வானம் மேலே நம்ம தொடவே முடியாது. வானத்தினுடைய எல்லைக்கு அளவே இல்லை, அது மேலே போய்கிட்டே இருக்கோம். அப்போ என்ன அர்த்தம்? கிருபைக்கும் அளவே இல்லை. அவருக்கு பயந்திருந்தால் மாத்திரம் போதும், அளவே இல்லாத கிருபை ஒரு நபருக்கு கடந்து வருகின்றது. அவ்வளவு கிருபை உள்ள தேவனாக இருக்கிறார். அதனோடு கூட நீடிய சாந்தம், சாந்தம் அதோடு கூட நீடிய சாந்தம். நீடிய சாந்தம்னா என்ன? பொறுமையாக இருக்கிறது, சாந்தமாக இருக்கிறது. ஆண்டவருடைய குணாதிசயம் எவ்வளவு அருமையானதாக இருக்கிறது பாருங்களேன். இன்னும் கூட மனுஷர்கள் பாவம் செய்தால் அவர் சாந்தமாக இருக்கிறார். அவங்க இன்னும் மனம் திரும்பட்டும் என்று சொல்லி பாருங்களேன், இயேசு மகாராஜுடைய வருகை இன்னும் தாமதப்பட்டு கொண்டே இருக்கிறது. அவர் நீடிய சாந்தம் உள்ளவராக இருப்பதினாலே. அடுத்து பார்க்கிறோம், அவர் மகா தயை உள்ளவர். தயை அல்ல, மகா தயை. அவர் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் தேவை என்பதை அறிந்து ஆகாரம் அளிக்கின்றார் என்று பார்க்கிறோம். சமுத்திரத்தில் வாழ்கின்ற மச்சங்களுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, காடுகள் அலைந்து திரிகிற மிருகங்களுக்கும் ஆகாரம் கொடுக்கின்றார். மகா தயை உள்ள தேவன், அதனோடு கூட சத்தியம் உள்ளவர். அவர் உண்மை உள்ளவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன், என் கிருபையும் என் உண்மையும் அவனோடு இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அவர் உண்மையுள்ள தேவன். அவருடைய உண்மை தலைமுறைக்கும் மாறாதது. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறைக்கும் உள்ளது என்று வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இவ்வளவு அருமையான, இவ்வளவு வல்லமையான, இவ்வளவு அன்பான தேவனை நாம் தெய்வமாய் கொண்டிருப்பது நமக்கு எவ்வளவு பாக்கியம். இயேசு மகாராஜா கூட மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்தில் சொல்லுகின்றார், உங்களுடைய பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருங்கள் என்று சொல்லுகின்றார். ஏனாம் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணுகின்றார். நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பொய்ய பண்ணுகின்றார். எனவே இயேசு மகாராஜா சொல்லுகிறார், நீங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகின்றார். நம்முடைய தேவன் எப்படி இருக்கிறாரோ, அவர் எந்த குணாதிசயத்தோடு இருக்கிறாரோ அதை போல நாமும் மாறிக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றார். நம்முடைய கர்த்தர் அவர் கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர், மகா தயை உள்ளவர், அவர் சத்தியமும் உள்ள தேவன். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, இதோ
கர்த்தர் இரக்கமும் கிருபையும் மகா தயவும் நீடிய சாந்தமும் உண்மையும் உள்ள தேவன் என்பதை பார்த்தோம். தகப்பனே, இவ்வளவு ஆண்டவரை இரக்கமுள்ள கிருபையுள்ள தேவனை நாங்கள் தெய்வமாய் கொண்டிருப்பது எவ்வளவு பாக்கியம். கர்த்தாவே, இதோ இப்பொழுதும் இந்த நாளிலே நீர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவருடைய கையிட்டு செய்கின்ற காரியங்களிலும் உடைய கிருபை விளங்குவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.